ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னொரு புது வீடியோட உங்க கூட சந்திக்க வந்துட்டேன். இது டே 2 ஆஃப் ஹைட்ராபாட். 2 அண்ட் 3 கம்பைன் பண்ணி ஒரே வீடியோல போட்டிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் யாராச்சும் டே 1 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, கீழ லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க. எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளோ செலவாச்சு, எப்படி போனோம் எல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோல. ஸோ டே 2 ஸ்டார்ட்டிங் வந்து சார்மினார்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹைட்ராபாட் அப்படின்னாலே சார்மினார் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே தான் விசிட் பண்ணோம். அண்ட் அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா, நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே நிறைய ஷாப்பிங் பிளேசஸ் இருக்கும். பட் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் காலையில் ஒரு 8:30க்கே போயிட்டோம். அதனால மேக்ஸிமம் ஆஃப் த ஷாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கும் சார்மினாருக்கும் ரொம்பவே ஓரளவுக்கு கிட்டையா தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேட் ரொம்பவே ஹாட்டாக இருந்துச்சு. பட் நாங்கள் ஏசி பஸ்ன்றதுனால எங்களுக்கு அவ்வளோ தெரியல. இது எல்லாமே ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டா நடந்தது. ஆக்சுவலி இந்த ட்ரிப்புக்கு போறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா, எனக்கு யாரையுமே தெரியாது அந்த ட்ரிப்ல. அப்பா, அம்மாவ தவிர வேற யாரையுமே அங்க பெருசா எனக்கு தெரியாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா ஒரு பெரிய கேங் எங்களுக்கு செட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணோம். எல்லாருக்குமே அது ஃபர்ஸ்ட் டைமா தான் இருந்துச்சு. ஆனா, எனக்கு ரொம்பவே செட் ஆயிட்டாங்க. ரொம்ப ஈக்குவலா ஜெல் ஆயிட்டோம். ரொம்ப நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த 3 டேஸ். பேசிக்கா நான் பார்த்தா ஒரு இன்ட்ரோவர்ட் மாரி தான் பிஹேவ் பண்ணுவேன். யாராச்சும் புதுசா வந்து பேசினாங்கன்னா பேசவே மாட்டேன். ரொம்ப அடக்கொடக்கமா, ரொம்ப நல்ல பொண்ணு மாரி அப்படிதான் இருப்பேன். பட் தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்பவே எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பேன். பட் இப்பலாம் ரொம்பவே அமைதியாயிட்டேன். தெரிஞ்சவங்களும், தெரியாதவங்களும் அப்படியே அமைதியாவே இருப்பேன். பட் இந்த கேங் கூட சேரும்போது எனக்கே தெரியல நான் எப்படி ஜெல் ஆனேன் அப்படின்ட்டு. அவங்களுமே அந்த ஃபீட்பேக் தான் எனக்கு சொன்னாங்க. நான் ஈஸியா ஜெல் ஆயிட்டேன் அப்படின்னு. ஸோ மேபி நானும் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்பப்போ இருக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஸோ இவங்கனால தான் ஆக்சுவலி இந்த ட்ரிப்பே வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா போச்சு. ஹாப்பியா போச்சு. ஒரு மாரி பாசிட்டிவா, ஓகே இன்னும் நம்ப நெறைய தெரிஞ்சுக்கலன்னா புது ஆளுங்க கூட பேசும்போது நம்மளுக்கு நெறைய அவங்கள பத்தி தெரிய வரும். நம்மள பத்தி நம்ப சொல்லுவோம். ஸோ இந்த மாரி எல்லாமே நெறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்படி தான் போச்சு எங்களுக்கு அந்த ட்ரிப் ஆக்சுவலி. ஸோ நாங்க சார்மினாருக்கு ஃபைனலா ரீச் ஆயிட்டோம். உங்க கூட பேசிட்டு நான் அப்படியே சார்மினாருக்கு வந்துட்டேன். ஸோ சார்மினாருக்குள்ள போனதுக்கப்புறம் நாங்க சும்மா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டுருந்தோம். அண்ட் ஷாப்ஸ் பார்த்தா பெருசா எதுவுமே ஓப்பனா இல்ல. பட் நாங்க வந்து ஒரே ஒரு செயின் மட்டும் வாங்குனோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரே ஒரு செயின் மட்டும் வாங்கிக்கிட்டோம். மத்தபடி வேற எங்கேயுமே அங்க இல்ல. அண்ட் குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் நெறைய எடுத்தோம். அண்ட் சோலோ பிக்ஸ்லாம் நெறைய எடுத்தேன். ஆனா எதுவுமே நான் போஸ்ட் பண்ணல இன்னுமே ஏன்னு தெரியல. பட் அப்படியே இருக்கு எல்லாமே கேலரியிலேயே இருக்கு 3 மாசமா. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நெறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. சார்மினார் போனா அங்க ஃபுல்லா பிஜிஎன்ஸ் பறக்கிற இடத்துல அங்க ஒரு வீடியோஸ் எடுப்பாங்க எல்லாருமே அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா என்னையுமே சரி, என் ஃப்ரெண்டையுமே சரி உள்ள விடல. ஏன்னா எங்ககிட்ட ஷாலும் இல்ல. நாங்க மேக்ஸி போட்டிருந்தோம். அதனால எங்கள உள்ளேயே விடவே இல்ல. ஸோ நாங்க வெளியில சும்மா சுத்திட்டு இருந்தோம். அவங்க எல்லாருமே உள்ள போயிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்களுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க சார்மினார் போற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு ஷால் எடுத்துட்டு போய்க்கோங்க. அப்பதான் உங்களையும் உள்ள விடுவாங்க. ஃபர்ஸ்ட் சார்மினார் முடிச்சுட்டு, சார்மினார்லேருந்து ரொம்ப கிட்டயே வந்து ஒரு மியூசியம் இருக்கு. செகண்டா போனது தான் அந்த மியூசியம். ஸோ மியூசியம்ல வந்து ஃபோன் அலவுட் கிடையாது. இன்கேஸ் எடுத்துட்டு போணும்னா, ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ணி எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க வந்து பஸ்லயே வச்சுட்டு வந்துட்டோம். வெளியிலயே தெரிஞ்சதுனால, இல்ல அலவுட் இல்ல போல அப்படின்னு பஸ்லயே வச்சுட்டு வந்துட்டோம். அதனால ஃபோன் எடுத்துட்டே போல. பட் அங்க மியூசியம்ல நெறைய இருந்துச்சு. காயின்ஸ்லேருந்து, அந்த காலத்தோட திங்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு மியூசியமா இருந்துச்சு. பட் ரொம்ப கால் வலிக்கும் நடந்து நடந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும். அண்ட் அங்க வந்து ஒரு கிளி இருக்கு. ஐ திங்க் ஒரு 12:00, 2:00 அந்த மாரி வந்து அந்த கிளி வந்து பெல் அடிக்கும். ஸோ அந்த காலத்த ரெப்ரசன்ட் பண்ணி ஏதோ ஒரு வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாருமே அசெம்பிள் ஆயி அந்த மாரிலாம் நெறைய இருந்துச்சு அந்த மியூசியம்குள்ள. இன்கேஸ் நீங்க சார்மினார் போனீங்கன்னா, கண்டிப்பா அங்கேயும் விசிட் பண்ணி பாருங்க. நீங்க ஃபோனெல்லாம் எடுத்துட்டு போலாம். ஒரு சர்டைன் அமௌண்ட் பே பண்ணி உள்ள எடுத்துட்டு போலான்னு நெனைக்கிறேன். நாங்க தான் மிஸ் பண்ணிட்டோம். பட் இன்கேஸ் உங்களுக்கு அது வேணும், வீடியோஸ் எடுக்கணும், இல்ல பிக்ஸ் எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த அமௌண்ட் பே பண்ணி நீங்க உள்ள எடுத்துட்டு போய்க்கலாம். அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பத்தி எனக்கு அங்க எதுவுமே தெரியல. ஏன்னா நாங்க எல்லாமே ஃபுல்லா புக் பண்ணி போனதுனால எங்களுக்கு அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோடது தெரியல. அண்ட் நானுமே பெருசா எதுவுமே பார்க்கவும் இல்ல. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அந்த பஸ் போற மாரியோ, அந்த மாரிலாம் எதுவுமே அவ்வளோ நோட்டீஸ் பண்ணல. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து போறீங்கன்னா, கம்ப்ளீட் பேக்கேஜோட அந்த மாரி போனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பிளேஸஸ் சீக்கிரம் விசிட் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹைட்ராபாட் ட்ரிப். இதுவரைக்கும் நான் ஹைட்ராபாட்ல போனதே கிடையாது. பட் ஆந்திராக்கு வந்து திருப்பதிக்கு மட்டும் நாங்க போயிட்டு வருவோம். இயர்லி ஒன்ஸ் ஆர் 2 இயர் ஒன்ஸ் வந்து திருப்பதிக்கு மட்டும் போயிட்டு வருவோம். வேற எங்கேயுமே போனதும் கிடையாது. பட் எனக்கு நல்லாவே தெலுங்கு பேச தெரியும். நாங்க வீட்லயும் தெலுங்கு தான் பேசுவோம். ஸோ எப்படி தெலுங்கு வந்துச்சுன்னு கேட்டா எனக்கும் தெரியாது. பட் வீட்லயே தெலுங்கு பேசுவோம். அண்ட் இந்த பார்டர்ல இருக்க எல்லா பீப்பிளுக்குமே மேக்ஸிமம் ஆஃப் பீப்பிளுக்கு வந்து எல்லா லாங்குவேஜஸுமே தெரிஞ்சிருக்கும். லைக் தமிழ், தெலுங்கு, கன்னடா, இங்கிலீஷ் ஸோ அந்த மாரி எல்லா மல்டி லாங்குவேஜஸுமே தெரிஞ்சிருக்கும். அதே மாரி தான் எனக்குமே.
எனக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடா தெரியும், இங்கிலீஷ் தெரியும். மலையாளமும், ஹிந்தியும் புரிஞ்சுப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் திருப்பி பேசுவேன். பட் என்னால அவ்ளோ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாலாம் பேச மாட்டேன். ஸோ டோட்டலா எனக்கு 6 லாங்குவேஜஸ் வந்து நல்லாவே புரியும். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரியும்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெறைய லாங்குவேஜஸ் கத்துக்க பாருங்க. ஏன்னா நெறைய இன்ட்ரெஸ்ட் காமிங்க அதில கத்துக்கணும் அப்டின்ட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ஏன்னா கண்டிப்பா ஒர்க் பிளேஸ்ன்னு வந்துட்டா உங்களுக்கு நெறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன் அப்டின்னு நான் சொல்றேன். லைக் என்ன சுத்தி நெறைய லாங்குவேஜ் பீப்பிள் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா. ஸோ இப்ப ஹிந்தி பேசும்போது கொஞ்சம் முழிப்பேன். "ஐயோ! நம்மளுக்கு இது தெரியலையே, நம்மளால ரிப்ளை பண்ண முடியலையே" அப்டின்னு. இதுவே தமிழோ, தெலுங்கோ, கன்னடாவோ இந்த மாரி ஏதாச்சும் பேசுனாங்கன்னா, டக்கு டக்குன்னு நான் ரிப்ளை பண்ணிருவேன். அண்ட் அவங்களுமே ஷாக்ல பார்ப்பாங்க. "எப்படி உனக்கு இவ்ளோ லாங்குவேஜஸ் தெரியுது?" அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நெறைய லாங்குவேஜஸ் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அது ஒரு ஜென்ரல் நாலேட்ஜ் மாரி தானே. லைக் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்குமே அது ஒரு பாசிட்டிவ் மாரி தானே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். அண்ட் கம்மிங் பேக் அங்க மியூசியம் முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் கோல்கொண்டா ஃபோர்ட் போயிருந்தோம். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு கிளைமேட்டு. ரொம்ப வெயிலு. எங்கனால நெனச்சு கூட பார்க்க முடியல. இவ்ளோ வெயிலா அப்படின்னு. நாங்க பீக் ஃபெப்ரவரில போயிருந்தோம்ல. லைக் பீக் ரொம்ப வெயிலான டைம்ல போயிருந்ததுனால, எங்களுக்கு அது ரொம்பவே இதா இருந்துச்சு. பட் செகண்ட் வந்து நாங்க ஓகே அப்படின்ட்டு கோல்கொண்டா ஃபோர்ட்ட யார் யார்னால முடியுமோ அவங்கவங்க மட்டும் ஏறலாம் அப்படின்னு நெனச்சு தான் நாங்க உள்ள போனோம். அண்ட் இங்கேயுமே வந்து நாங்க ஃபோன் அலவுட் இல்லன்னு நெனச்சுட்டு, என்னோட ஃபோன் நான் உள்ளயே எடுத்துட்டு போல. வெளியிலயே வச்சுட்டு போயிருந்தேன். அப்பா மட்டும் அப்பாவோட ஃபோன் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் நாங்க வந்து ரொம்ப வெயிலா இருக்கு. ஃபோர்ட் மேல வரைக்கும் போயிட்டு வரணும்னா, சத்தியமா முடியாது அப்டின்ட்டு, கீழயே கேப் வாங்கிர்லாம் அப்டின்னு முடிவு பண்ணோம். ஸோ ஒரு கேப் ₹200 சொல்றாங்க. நம்ப ஊர்லலாம் அது ₹100 தான். அவங்க 200 சொன்னாங்க. ஏன்னா நம்ம நல்ல கிளைமேட்ல போய் கேட்குறோம்ல, அதனால. பட் எப்படியோ பேரம் பேசி ₹100க்கு நானும் என் ஃப்ரெண்டும் வாங்கி தொப்பிய தலையில மாட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அது போறோம், போறோம் ஏறிட்டே இருக்கோம் அந்த ஃபோர்ட்ட. எங்க கூட ஒரு கைடு வந்திருந்தாங்க, தமிழ் கைடு. வேற லெவல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அங்க என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு, எதனால இப்படி கட்டியிருக்காங்க, ஒரு ஒரு இன்ச்சுமே அவ்ளோ சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. இன்கேஸ் நீங்க கோல்கொண்டா ஃபோர்ட் போணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா கைட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்க லாங்குவேஜ்ல உங்களுக்கு என்ன புரியுமோ அத சூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க தமிழ் கைட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் வந்து தமிழா தான் இருந்தாங்க. அவரு அவ்ளோ சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அவ்ளோ ஃபாஸ்ட்டா நடக்குறாரு. என்னால நடக்க கூட முடியல. என்னால ஏறவே முடியல அந்த ஃபோர்ட்ட. அப்படி இருந்துச்சு. எல்லாருமே ஏறிட்டாங்க. எனக்கு மட்டும் தான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா, இல்ல நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அப்படி நடக்கிறதுனாலயா எனக்கு தெரியல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ரொம்ப அப்படியே ஒரு மாரி சோர்ந்து போயிட்டேன். பட் கண்டிப்பா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோர்ட் மேல வரைக்கும் போய் பார்த்துட்டு, சுத்தி அங்க என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு வந்தா ரொம்பவே பாசிட்டிவ். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த ஃபோர்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸுமே. அண்ட் கண்டிப்பா அங்க ஒரு விஜய் மூவி எடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன மூவின்னு நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அந்த கமெண்ட்க்கு எந்த மூவின்ட்டு. ஸோ ஃபோர்ட்லேருந்து கீழ வந்தோனே எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து ஹுசைன் சாகர் லேக்குக்கு போயிருந்தோம். அதுவுமே போட்டிங் போனோம். வேற லெவல். அது எனக்கு ரொம்ப புடிச்ச போட்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த டேலயே எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து இதுதான். ஏன்னா வெயிலும் இல்ல, நடக்க வேண்டாம். நல்லா காத்து வரும். உட்காந்து போட்ல தண்ணிக்குள்ள போனா ஜாலியா இருக்கும்ல. அதனால எனக்கு இது ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. சூப்பராவும் இருந்துச்சு. மொத்த பேரும் லைக் நியர்லி ஆல்மோஸ்ட் 40 மெம்பர்ஸ் போயிருந்தோம்ல. ஸோ 40 மெம்பர்ஸுமே அந்த போட் ரைட்ல போயிருந்தோம். கண்டிப்பா ஈவினிங்ல போனீங்கன்னா, இது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அந்த போட் ரைட் போயிட்டு வாங்க. ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா, காமா இருக்கும். அண்ட் சென்டர் ஆஃப் த லேக்ல வந்து ஒரு டெம்பிள் மாரி இருக்கும். டெம்பிள்ல ஒரு புத்தா மாரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். ஸோ அங்கேயுமே வந்து நெறைய ஃபவுண்டெயின்லாம் வச்சு, வாட்டர்லாம் போட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்லாம் வச்சு. கண்டிப்பா அதுவுமே விசிட் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஈவினிங் டைம்ல போனா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஆக்சுவலி நான் விளாகே எடுக்க மாட்டேன்னு தான் நெனச்சேன். ஏன்னா, எனக்கு யாரையுமே தெரியாது. ஒரு மாரி நான் இன்ட்ரஸ்டடாவே இருந்தேன். பட் இந்த கேங் பார்த்தோனே எனக்கு ஒரு மாரி ரொம்ப பாசிட்டிவா, ஹேப்பியா, எனர்ஜெட்டிக்கா நல்லா பேசுறதுக்கு அந்த மாரிலாம் இருந்தாங்க. அது ஒரு மாரி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாரி இருந்துச்சு. சரி நம்ம எடுத்து வைக்கலாம். இன்கேஸ் போடணும்னு நெனச்சா போடலாம். இல்லன்னா அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் நெறைய விளாக்ஸ் போட்டுட்டேன். லைக் ஃபெஸ்டிவல் விளாக் போட்டுட்டேன். அப்புறம் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தது போட்டுட்டேன். பட் இது வந்து நான் பெண்டிங்லேயே வச்சிருந்தேன். போடலாமா வேணாமான்னு ஒரு மாரி யோசிச்சு. சரி ஓகே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளுக்கு இது வந்து ஒரு மெமரியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ வரைக்குமே 500+ வீடியோஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். பட் என்னோட மிஸ்டேக் என்னன்னா, கன்சிஸ்டன்ட்டா இல்லாததுனால தான் என்னால வந்து எங்கேயுமே ரீச் ஆக முடியல ஒரு பாயிண்ட்டுக்கு. அது வந்து என் மிஸ்டேக் தான். அத ஃபுல்லா நான் தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். லைக் 6 மந்த்ஸ் போட்டேன்னா, அடுத்த 6 மந்த்ஸ் நான் வந்து தலைமறைவாயிருவேன். அடுத்த ஒரு 2 வீக்ஸ் போட்டேன்னா, அடுத்த 2 வீக்ஸ்க்கு தலைமறைவாயிருவேன். இந்த மாரி தான். பட் அது நான் வாண்டடா பண்றேன்னு கிடையாது. அது என்னோட சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கிறதுனால, நான் வந்து என்னால போட முடியல. பட் என்னால முடிஞ்ச பெஸ்ட்ட என்ன நான் புஷ் பண்ணி நான் பண்ணிட்டுருக்கேன். ஹோப் எங்க எல்லாருக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல எந்த ஒரு ஃபில்டர்ஸ் இல்லாம, லைக் எந்த ஒரு த அ மறைச்சு இல்லாம எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கோ, அத நான் வந்து ட்ரான்ஸ்பரன்ட்டா காமிக்கிறது வந்து எனக்கு ஓரளவுக்கு ஹாப்பினஸ் குடுக்குது. ப்ளஸ் எனக்கு புடிச்சது பண்றதுனால ஓகேவாவும் இருக்கு. அண்ட் நீங்க கண்டிப்பா ஃபீட்பேக் குடுத்தீங்கன்னா, அத நான் வந்து பாசிட்டிவா எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இல்ல வாய்ஸ் ஓவர்ல ஏதோ கம்மியா இருக்கு, வாய்ஸ் டல்லா இருக்கு, இல்ல என்ன வீடியோ குவாலிட்டி வேணும், இல்ல வீடியோ லென்த்து ஸோ என்ன மாரியா இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் நோட் பண்ணி கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் வந்து மாத்திப்பேன். நான் பண்றது தான் கரெக்ட்டு அப்டின்ட்டு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சத வச்சு நான் கிடைக்கிற டைம்ல வந்து இது எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். ஸோ வந்து ஃபீட்பேக்குக்கு வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன குடுத்தாலும் அத நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் கத்துப்பேன். ஸோ லைஃப்ல எல்லாமே ரைட் டைம்ல உங்ககிட்ட வந்து சேருன்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, எல்லாமே கண்டிப்பா திங்ஸ் வந்து உங்ககிட்ட வரும் அப்படின்றத வந்து நம்புங்க. திங்ஸ் வில் ஃபால் இன் யுவர் பிளேஸ் வென் த ரைட் டைம் கம்ஸ். ஸோ இந்த ஒரு கோட் இருக்குல்ல, இத நான் ரொம்பவே நம்புவேன். ஏதாச்சும் நெகட்டிவா நடந்தா, ஓகே இது நம்ம ரைட் டைம் இல்ல, ரைட் டைம் வரப்போகுது அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிய வச்சு 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 தான் இப்போ வரைக்குமே நான் மூவ் பண்ணிட்டுருக்கேன். சம்டைம்ஸ் என்னையுமே மீறி நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன்னா, நான் வீடியோவே போட மாட்டேன். ஏன்னா, எனக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்பவே மாட்டேன். ஏன்னா, என்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி நான் வந்து பார்க்குற அட்லீஸ்ட் 10 பேர் பார்த்தா கூட, அந்த 10 பேருக்கு என்னோட நெகட்டிவ் எனர்ஜி போயிடக்கூடாதுன்னு தான் யோசிப்பேன். ஸோ, எப்பவுமே ஓரளவுக்கு மைண்ட் ஓகேவா இருக்கா? இல்லன்னா நான் மைண்ட் ஓகே பண்ணிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு தான் வாய்ஸ் ஓவரே குடுக்க ஆரம்பிப்பேன். வீடியோஸ் எடுக்கும்போதும் சரி, அது வந்து அப்படியே தானே இருக்கும். நம்ம வந்து 10% ஆஃப் நம்ம லைஃப்ப தான் அந்த யூடியூப் வீடியோஸ்ல காமிக்க போறோம். 90% என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எக்செப்ட் அத ஃபேஸ் பண்றவங்களுக்கு தவிர. ஸோ, அந்த 10% வச்சு நம்ம வந்து என்னன்ட்டு இல்ல, யாரையுமே நெறைய யூடியூபர்ஸ் நெறைய சண்டைகள் எல்லாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ, அதுக்காக சொல்றேன். யாரையுமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. எல்லாரும் பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா ரைட் டைம்ல நல்லதே நடக்கும். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் டே வந்தாச்சு. டே 3. ஸோ ஃபைனல் டே இன் ஹைட்ராபாட். கண்டிப்பா இந்த பிளேஸுக்கு வந்து நீங்க எல்லாருமே ஹைட்ராபாட் விசிட் பண்ணா கண்டிப்பா இந்த பிளேஸுக்கு போவீங்க. இது வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஸோ எல்லா மூவிஸுமே லைக் எல்லா ஹிட் மூவிஸ் எல்லாமே இங்க தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா ராமோஜி ஃபிலிம் சிட்டி போணும்னா ஒரு ஃபுல் டே வேணும். இங்க என்னன்னா, நாங்க பேக்கேஜ்ல போறதுனால நாங்க எங்கேயுமே கியூல நிக்கணும், போய் டிக்கெட் வாங்கணும், இல்ல இந்த பஸ் எடுக்கணும். அந்த மாரிலாம் எங்களுக்கு எதுவுமே இல்ல. எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த பிளேஸ என்ஜாய் பண்ணணும். அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணா மட்டும் போதும். ஸோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ள இருக்கலாம். ஐ திங்க் 6:30 தான் லாஸ்ட்டு. ஸோ எங்களுக்கு வந்து ட்ரெயின் நைட் இருந்ததுனால நாங்க அரவுண்ட் 4:30க்கு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் போனோனே ஒரு வேன்ல வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரைக்கும் கூட்டிட்டு போய் விடுவாங்க. அங்க வந்து நம்மளுக்கு 2 கேம் வந்து ஃப்ரீயா விளாடலாம். ஒண்ணு வந்து நாங்க ஹார்ஸ் அந்த ரைடு போனோம். இன்னொன்னு டேஷிங் கார் போனோம். ஸோ இந்த 2 கேமுமே நாங்க வந்து விளையாடிட்டு உள்ள போனோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் ஃபிலிம் பேக்ரவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த மாரி ஃபிலிம் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். என்ன மாரி மூவிஸே பெருசா பார்க்க மாட்டேன். எனக்கு அதுல என்ன மூவி, என்ன சீன்ல என்ன எடுத்தாங்கன்னே அப்படின்னு தெரியாதுன்னா, இந்த இடம் நீங்க போறது நிஜமாவே வேஸ்ட்டு தான். ஏன்னா அதில ஃபிலிம் அந்த மூவி ரிலேட்டடா தான் மொத்தமாவே இருக்க போகுது. நெறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. முக்கியமா பாகுபலிலாம் இங்க தான் எடுத்திருக்காங்க. அந்த செட்டெல்லாம் எங்களுக்கு காமிச்சாங்க. இங்க வந்து ஃபோன் எல்லாமே அலோவ்டு தான். வீடியோஸ் எடுத்துக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் என்னன்னா, உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கணும். இந்த மூவி தான், இந்த சீன் தான் இங்க எடுத்தாங்க அப்படின்ற அளவுக்கு அது தெரிஞ்சிருந்தா, அது ஒரு மாரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன மாரி ஒண்ணுமே தெரியாம போனீங்கன்னா, இது என்ன மூவி, இங்க என்ன சீனுன்னே தெரியாது. பெக்க பெக்கன்னு அப்படியே சுத்தி சுத்தி தான் பார்த்துட்டுருக்கணும். அப்படிதான் நான் பார்த்துட்டுருந்தேன். பட் மத்தவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததுனால, நானும் சும்மா ஓகேன்னு பார்த்துட்டுருந்தேன். எனக்கு இந்த இடம் பெருசா என்னன்ட்டு எனக்கு அவ்வளோ யோசிச்சு பார்க்கல. ஓகேவா தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் மூவி இன்ட்ரஸ்டடான பெர்சன் கிடையாது அப்படின்றதுனால.
அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததுனால குட்டி குட்டி கேம்ஸ்லாம் விளையாடிட்டு, வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு, பிக்ஸ் எடுத்துட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய மூவிஸ் அந்த கைடு வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த சீன் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. ஹிந்தி மூவிஸும் சரி, தமிழ் மூவிஸ், கன்னடா, தெலுங்கு நிறைய மூவிஸ் எடுத்திருக்காங்க போல். ஸோ எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே நிறைய குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை பார்க்கு, அப்புறம் நிறைய கேம்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த டே அப்படி தான் போச்சு. அண்ட் ஃபுட்டு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எண்ட்ல இருந்துச்சு. 400 தான் ஒரு பிளேட் ஆஃப் ஃபுட்டாக இருந்துச்சு. நான் வெஜிடேரியன் நினைக்கிறேன். அது ரொம்ப காஸ்ட்லி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 400 ஒரு பிளேட்டுக்கு கொஞ்சம் ரைஸ், ஒரு சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒரு சப்பாத்தி, ஒரு பூரி அந்த மாதிரி ஏதோ தான் குடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா சரி ஓகே வெளியில் போய் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு எங்களுக்கு. அதனால ரூமுக்கு சீக்கிரம் ரீச் ஆயிட்டோம்னா, அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சி கிளம்புனோம். ஸோ அங்கே எல்லாருமே போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கேங் வந்து போய் நாங்கள் டீ குடிச்சிட்டு, பானிபூரி சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருந்தோம். டாப்பர். ஓகே ஓகே வாங்க. ஸ்டெப் போடுங்க பிரபுதேவா ஸ்டெப். இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது என்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. பட் இந்த வீடியோ பத்தாது. ஸோ எல்லோரும் 8 o'clock அந்த மாதிரி கிளம்பியாச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நல்லா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கதையடிச்சிட்டு இந்த ஹைதராபாத் ட்ரிப் இதோட முடிஞ்சது. இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ.